பரையா என்னையா? யாரு ரோஜா பூ எடுத்துட்டு செம்பரிச்சு பூ வச்சது? ஐயா, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லல. இந்த ரோசா பூவை நான் எடுக்கவும் இல்ல, இந்த சாதா பூவை நான் வைக்கவும் இல்ல. ஒருவேளை கண்ணையா பண்ணிருப்பான். கண்ணையா கண்ணையா கண்ணையா. என்ன யாருக்கு பூவை மாத்துறது? நான் தாங்க. நல்லா இருக்குதுங்களா? கன்றாவியா இருக்கு. யாரா மாத்த சொன்னது உடனே? ஐயோ, நாங்களா செஞ்ச நினைச்சீங்களா? இந்த வீட்டுல நாங்களா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அம்மா சொன்னாங்க, செஞ்சேன். அம்மா அம்மா அம்மா. ஏய், என்ன 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 கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப என் உயிரை வாங்குறான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல டார்லிங், இதுல இருந்து ரோஜா பூ மாத்திட்டு இந்த பூவை நீ வைக்க சொன்னியா? நான் ஏன் சொல்லணும்? அவனுங்களா மாத்திக்கிட்டு பழிய என் மேல போடுறானுங்க. ஐயோ, ஏமா நீங்க தானே சொன்னீங்க ரோஜாவை மாத்திட்டு செம்பருங்க வெயிட்டான்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி காட்டுறான். இத்தனை நாளா இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. கேட்டு கேட்டு அவங்களுக்கு துளி விட்டு போச்சு. சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே இந்த வீட்டுல எனக்கு ஞாபகம் வருதுன்னு யாராவது சொன்னீங்க, தொலைச்சு போடுவேன். என்னையுமா டார்லிங்? சும்மா இருங்க. ஐயா, இப்ப இங்க நீதி தேவை. இதுவே கோர்ட்டா இருந்துச்சுன்னா ஏழை பணக்காரன், புருஷன் புஞ்சாதி, சொந்தம் பந்தங்கிற அனுதாபமே இருக்காது. பல்ல உடைச்சிருவேன் படுவா. வீட்டுல கோர்ட்டா நடத்த. என்னடா நிக்கிற? போய் ரோஜா பூ கொண்டா. ஆமா, இந்த செம்பருத்தி பூ என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இத கண்டா உங்களுக்கு பிடிக்கல? ரோஸ் இஸ் a romantic flower. இது சாமி போடுற பூடி, கிழவிகளுக்கு தான் பிடிக்கும். உனக்கு வயசாகி போச்சு கிழவி, அதனால தான் உனக்கு பிடிக்குது. இவர் குமர, நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா 6 பேரம் பேத்தி எடுத்திருப்போம். பேரம் பேத்திகளை வச்சு வயசை எடை போடுறது இல்ல, ஸ்பிரிட், அவுட்லுக், பிஹேவியர் இத வச்சுதான் எடை போடுறாங்க. நான் என்னைக்குமே ஹீரோ தாமா. இருக்காத பின்ன. உங்களுக்கு 50லயே ஆசை வரும், 60லயே ஆசை வரும், ஏன் 70ல கூட ஆசை வரும். You are absolutely correct. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு எதுவுமே இல்ல. ஐயா, ரோஜா பூ கொண்டாந்துட்டியா? அந்த சாமியார் பூவை தூக்கி எறிஞ்சிட்டு ரோஜா பூ வை. வைக்காத. எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. You dog. ஏத்தா பேசுற? யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்தியா நம்பர் 1. நான் யார் தெரியுமா? அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட். ஊர் ஜனங்க ஹார்ட் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணலாம், ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான். அப்படி நீ சொல்லக்கூடாது டார்லிங். சக்தி பெருசா சிவன் பெருசான்னு பார்த்தா சக்தி தான் பெருசு. என்ன பாக்குறீங்க? என்னடா அது புதுசா? அந்த பூவை ரெண்டையும் ஒண்ணா வச்சுட்டு போ. பாப்பா. சீ சீ. ஐயோ, என்ன? அப்பா பாருங்கப்பா, தாத்தா கல்யாணிய பாடிதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. என் மாமா அடம் பிடிக்கிறீங்க. கல்யாணிய பிடிக்கிறேன்னா பண்டரி பாய் கிட்ட சொல்லுங்க, இல்ல மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க. மாப்பிள, அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க. ஓ, கல்யாணி பிடிக்கலன்னா அடானா இருக்கு, மோகனம் இருக்கு, முகாரி இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஐயோ வேண்டாமே தாத்தா. எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா. ஜானகி, நாளைக்கு இவங்க 2 பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க. மாப்பிள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான். இவங்க என்னத்த பாடுவாங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, 2 பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க. ஈஸி, முகாரியே சொல்லி கொடுத்துறேன். தாத்தா சும்மா இருங்க. நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம், இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சும்மாரு. என்னது பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம? சின்ன வயசுல எங்க அப்பாவோட பாட்டுன்னா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லைங்க? ஒரு சமாச்சாரம். சின்ன வயசுல நான் கிழமை வீட்டுல குடியிருந்தேன். கிழமை அடிக்கடி வாடகை போட்டு அரிப்பாரு. அவர் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவமானம் அவமானம். மாப்பிள, என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கை விட்டீங்க. நான் வரேன். லவ்லி ரோஸ். மை காட், செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு. டாடி, நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மம்மி, இந்த செம்பருத்தி பூவை நான் எடுத்துக்கிட்டுமா? தேங்க்யூ டாடி. பாத்தியா, இதுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைகள் எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம 2 பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதுதான். குட் மார்னிங். ஐயோ, ஏ ஏ ஏ பாருங்கப்பா, இந்த டாக்டர் ஊசி போடுறாங்கறாரு. என் பொண்ணுக்கு ஊசி போட்டா 25 ரூபா தானே கொடுக்கறாரு மாப்பிள. நீங்க வராம இருக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்கறேன்ற, அப்புறம் ஏன் இங்க வந்து கழுத்தா இருக்கிறீர்? மாமா, உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க, ஆனா கெடுத்துறாதீங்க. அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும்.
எனக்கு இருக்கு ஊசி, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். போடுங்க. இருங்க மாப்பிள, இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல, மாட்டுக்கு ஊசி போடுறவரு. என் பொண்ணுக்கு போட்டா கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது. அவர் கிடக்கா, நீங்க போடுங்க. ஏன் சார், நீங்களே பெரிய டாக்டர் ஆச்சே, நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு ஊசி போடலாம்ல? என்ன கூப்பிட்டு ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? கேவலப்படுறீங்கிறதுக்காக தான் நிறைய பணம் கொடுக்கறேன். நீங்க போங்க போங்க. ஐயையோ, தூசி, எங்க? கண்ண தூசி, எங்க, எங்க? கண்ண தூசி, தூசி தூசி. எங்க? பாரு 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 பாரு. போடு 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 போடு. முடிஞ்சு முடிஞ்சு. ஊசி போட்டாச்சு. எனக்கு வலிக்கவே இல்லையே. வலி ஊசியில இல்ல, உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு. பட்டுமா? போயிட்டு வரேன், வந்து கவனிச்சுக்கிறேன். சாட்சிகள் பாக நமக, சத்திய ரூப நமக. யுவர் ஆனர், நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம்? எல்லா ஜட்ஜிகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. என் கட்சிக்காரர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கலாம், ஒரு சன்னிதானத்துல தேங்க உடைக்கிற மாதிரி என் மண்டியை ஒடிச்சு செத்து போயிருவேன். நான் வர்றேன். ஐயோ, என் கேஸ், என் பேப்பர். யுவர் ஆனர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் முன்னாடி தள்ளி விட்டீங்களே. ஐயோ பாவம். இந்தாங்க. உங்களுக்கு தெரியுது, அந்த கடவுளுக்கு தெரியலையே. தேங்க்ஸ்ங்க. யுவர் ஆனர், நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்னங்க இது அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட்டு போகும்போது? நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனையா? சொல்லுங்க, சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க. இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கலாம். கோர்ட் வாசல்ல ஒரு மரம் இருக்கு, அதுல கட்சிக்காரங்க என்னை கட்டி தொங்க போட்டுருவானுங்க. பணம் வேற வாங்கிட்டேன். விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது என் உயிர் பிரச்சனை. சீக்கிரமா சொல்லுங்க, மறந்துட போறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை. அடாவடி பிரார்த்தனையா? பேர் நல்லதா இருக்குது. அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா? டபுள் கேரண்டி. பிரார்த்தனை சொல்லுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு, 108 சிதறு தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊதுவத்தி. இது என்னங்க சுண்டக்கா? அப்படியே செய்யறேன். ஆனா ஒண்ணு, இந்த அடாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். அமக்களை பத்தி ஐயோ, தேங்க்ஸ்ங்க. யுவர் ஆனர், நான் வரேன். 1008 முழுக்கு, 108 தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊ- ஆ. என்ன சமையல் கேஸ் வெடிச்சு 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? 5 பேர் இல்லையா, 6 பேரு. 6 பேரா? ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? போயா. யூ கான்ட் என்டர் மேடம். Why can't I enter? நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் அருணா from சூரியோதயம். சூரியோதயம் நியூஸ் பேப்பரா? ஆமா, அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான் தான். உங்க அடையாள கார்டு? What? அடையாள கார்டா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா? என்ன, உங்க கார்டு உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும்? ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா, புதுசுதான். இன்ஸ்பெக்டர், என் கார்டை எப்பவும் வீட்ல வச்சுட்டு வரதான் பழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு வச்சுட்டு வந்துட்டேன். வேணா நாளைக்கு காட்டுறேன். இதோ பாருங்க, இந்த செய்தி, இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிகையில தான் வரணும். யூ நோ தட்? ஆசை இருந்தா போதாதுமா, அடையாள கார்டு வேணும். அப்படின்னா அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. டெஃபினட்டா மாட்டேன். என்ன பகச்சிட்டீங்க, நாளைக்கு என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். Get out. தாய்க்குலமே, உடன்பிறவா சகோதரர்களே, நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம். போலீஸ் பண்ற அக்கிரமத்தை ஒழிப்போம். போலீஸ் ஒழிக. என்னையா அது? நான் பாட்டுக்கு லோலோன்னு கத்துறேன். சொல்லுங்கய்யா, ஒழிகன்னு சொல்லுங்கய்யா. போலீஸ் 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 போலீஸ். சூரியோதயம் பத்திரிகை. ஐயோ, எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க. ஏன் பத்திரிகையா? வாழ்கன்னு சொல்லுங்க. சூரியோதயம் பத்திரிகை, சூரியோதயம் பத்திரிகை, சூரியோதயம் பத்திரிகை. நீங்க கலாட்டா பண்றது பத்தாதுன்னு ஜனங்களையும் கலாட்டா பண்ண தூண்டுறீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்யறாங்க. அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுகை கொடுக்கிற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும், அப்பதான் தெரியும் என்னோட அருமை. எங்க அப்பா யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, a famous heart surgeon. நான் ஏழை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்படியே வந்தாலும் நான் உங்க அப்பா கிட்ட போக மாட்டேன். வேற நல்ல டாக்டரா பார்த்து போறேன். மிஸ்டர், நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவார். போடட்டுமே. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது பத்தலனா கோர்ட்டுக்கு வந்து அவமானப்படுங்க.
இத பாருங்க, என் கோபத்தை கிளறாதீங்க. நாளை காலையில என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். அப்படி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா இங்க கான்ஸ்டபிள்ஸ் யூனிஃபார்ம் நிறைய இருக்கு, போச்சு எடுத்துட்டு வாங்க. யூ 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 மிஸ் சூரியோதயம். சூரியோதயம், அது நான் வேலை செய்யற பத்திரிகையோட பேரு. என் பேர் அருணா, மிஸ் அருணா சத்தியமூர்த்தி. ஆல் ரைட், உங்க வீட்டு போன் நம்பர் என்ன? 446633. யோ தள்ளியா?